Morning children. Today we are going to learn about algorithmic problem solving. Algorithmic problem solving chapter 6 up to chapter 5. நம்ம பார்த்ததை கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணிக்கோ. அதாவது கம்ப்யூட்டருடைய ஆர்கனைசேஷன் யூனிட் 1 நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ஒர்க்கிங் வித் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிப்பிக்கல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தட் இஸ் விண்டோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Today we are going to learn about specification and abstraction, that is algorithmic problem solving. Algorithm is what do you mean by algorithm? Algorithm na enna? Problem கான solution. ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஓரளவு காலமே எழுந்திருச்சு நம்ம அதாவது வீட்டுக்கு முன்னாடி போடுற கோலத்தில் இருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது, அதுக்கப்புறம் குக்கிங், மேபி டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்ரி திங் அது ஒரு டாஸ்க்கு தான். அப்போ அந்த டாஸ்க்கை என்ன செய்கிறோம், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம வந்து ஈஸி வேல நம்ம அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த அல்காரிதம். அதாவது அல்காரிதம்னா நெறிமுறை. அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளமை அதை சால்வ் பண்ணுறதுக்கு த லீஸ்ட் வே, அதாவது எல்லாருக்கும் அஃபோர்டபுள் வே, தட் இஸ் அல்காரிதமோட ஒரு குவாலிட்டி. ஸோ அல்காரிதம் இஸ் நத்திங், இஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் to accomplish. Is what is an algorithm அப்படின்னு பார்த்தோன்னா, it is a sequence of instruction to accomplish a task or solve a problem. ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு நெறிமுறை. தென் ஹியர் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளம் மேபி ஒரு ஸ்மால் ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் அ சர்க்கிளை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ என்ன ஏரியா ஆஃப் அ சர்க்கிள், தட்ஸ் அ ப்ராப்ளம். உடனே அதுக்கு என்ன மைண்டில் ரீச் ஆகும், உடனே ரீச் ஆகிறது என்ன ரீச் ஆகுது நமக்கு, அதனுடைய மேபி என்ன ரீச் ஆகலாம், ஏரியா ஆஃப் அ சர்க்கிளுக்கு πr ஸ்கொயர் ஃபார்முலா உடனே ஞாபகம் வந்துடும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன ஞாபகம் வரும், ஒரே ஃபார்முலா πr ஸ்கொயர்னு வந்த உடனே ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஒருவேளை ரேடியஸ் கொடுக்கல, டயமீட்ரு கொடுத்தா என்ன செய்யலாம், இப்படி so many way. அப்போது வாட் இஸ் அன் அல்காரிதம் அப்படின்னு சொன்னால், வே டு சால்வ் அ ப்ராப்ளம், சீக்வென்ஷியல் ஸ்டெப்ஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம் இஸ் கால்ட் அஸ், தட் இஸ் அல்காரிதம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். அ ப்ராசஸ் இன்வால்வ்ஸ், தட் இஸ் விச் அக்கம்ப்ளிஷஸ் த இன்டெண்டட் டாஸ்க் ஆர் சால்வ் த கிவன் ப்ராப்ளம். ஒவ்வொரு ப்ராப்ளமையும் கம்பேர் பண்ணி அதில் எது நமக்கு அஃபர்டபுளாக எது ஈஸியாக இருக்குதோ அதை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இந்த அல்காரிதமுடைய ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன். therefore ultimately algorithm must be expressed using statements of a programming language. ஒவ்வொரு அல்காரிதமே ஒன் பை ஒன்னாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் தட் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். the instruction should be executed in an orderly way. இதில் நம்ம பார்த்தோன்னு சொன்னோன்னா the thing, the person, இதில் do you know அதை நம்ம பார்க்கலாம் பாரு. G. Polio was a Hungarian mathematician. Fundamental contribution to அவர் என்ன பண்ணுறாருன்னா காம்பினாட்ரிக்ஸ், நம்பர் தியரி, நியூமரிக்கல் அனாலிசிஸ், ப்ராபபிலிட்டி தியரி, இதெல்லாம் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அடுத்தது இவருடைய ப்ரைமரி திங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி வி ஹாவ் டு ஃபாலோ, இதை வந்து யோசிக்கிறார். யோசித்து என்ன பண்ணுறாரு, இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லவே முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். செகண்ட் பாயிண்ட், டிவைஸ் அ பிளான். ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளானிங்னு சொன்னாலே எப்போவுமே ஆஃப்லி டன். அடுத்தது கேரி அவுட் த பிளான், அந்த பிளானை கேரி அவுட் பண்ணணும். ரிவ்யூ யுவர் ஒர்க், நம்மளுடைய ஒர்க்கை திரும்பி பார்க்கணும். 4 காரியம் ஞாபகம் வச்சுக்கோ, இது லைஃபுக்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு சால்வ் அ ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், தென் அகெயின் டிவைஸ் த பிளான், கேரி அவுட் த பிளான், ரிவ்யூ யுவர் ஒர்க். ஓகேயா? அப்போது ஒரு ப்ராப்ளமை நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to understand it thoroughly. Okay, then again next பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்ணணும். டேக்
the two numbers. First number வந்து 2586, second number 9237. First number 2586 9237. இப்போ நாம் வந்து first standardல இருக்கிறோம். நமக்கு நம்பர் அடிஷனே தெரியாது. என்ன பண்ணுவோம்? அந்த டீச்சர் அடிஷன் ரூல் சொல்லி தருவாங்க. அது எப்படி கஷ்டப்பட்டு இப்படி 1+1 2+1 அந்த டேபிள்ஸ் மேபி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் இப்படியெல்லாம் நமக்கு வந்து அந்த யூனிட்ஸ் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இது யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட், தென் 10th பொசிஷன், தென் 100th பொசிஷன், தென் 1000th பொசிஷன், இப்படி டெசிமல் வேல்யூவை கரெக்டாக சொல்லி தந்திருப்பாங்க. அடுத்தது இப்போ இந்த ஃபஸ்ட்டு அந்த 2 நம்பரில் உள்ள 2 நம்பரையும் ஆட் பண்ணிட்டோன்னு சொன்னால் இந்த சம் பிட் ஒன்று இருக்கும், கேரி பிட்னு ஒன்று வரும். சம் பிட்டை தான் நம்ம அந்த பிளேஸில் போடுவோம். அந்த இதில் பாரு, இப்போ மேபி எக்ஸாம்பிள் பாரு, 6 7 ஆட் பண்ணோன்னா 13 வருது. அப்போ 3 இங்கே போட்டுட்டு 1 என்ன பண்ணுறோம், அடுத்த டிஜிட்டுக்கு அந்த 10th பொசிஷன் அடுத்த டிஜிட்டுக்கு நம்ம கேரி ஓவர் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் த கேரி பிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது நம்ம பைனரி அடிஷனில் நம்ம படிச்சிருப்போம். பைனரி அடிஷன் எதுனாலும் உனக்கு இந்த சேம் லாஜிக் தான். அதாவது 6 7 ஆட் பண்ணுறோம், 3 சம் பிட்டில் போடுறோம், கேரி பிட்டை அங்கே அடுத்த டிஜிட்ஸுக்கு கொண்டு போகிறோம், மறுபடியும் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதில் ஒரு 1 வருது, தென் அகெயின் தட் இஸ் கேரி ஓவர் டு த நெக்ஸ்ட் பிட். இப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அப்போது 2 டிஜிட் இந்த நம்பர் 4 டிஜிட்ஸ் உள்ள இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு எத்தனை எக்ஸிக்யூஷன், ஹவு மெனி டைம்ஸ் த லூப் எக்ஸிக்யூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே போட்டிருக்கு பாரு ஸ்டெப், ஹவு மெனி ஸ்டெப்ஸ், 1 2 3 4 5 steps. We have to go through 5 steps to add the numbers 2586 9237. அப்போ ப்ராப்ளம்னு எடுத்தோன்னா these are all the task. அதை வந்து நம்ம புரியணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஒரு நல்ல ஒரு லைவ்லியான ஒரு ப்ராப்ளம் எடுத்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பிளான் பண்ணணும், கேரி அவுட் த பிளான், ரிவ்யூ யுவர் ஒர்க். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது ஒரு நம்ம க்ரியேட்டிவாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த ப்ராப்ளம். என்ன அப்படின்னா, ஒரு ரிவர் சைடில், ஒரு சைடில் லெஃப்ட் சைடோ ரைட் சைட்லேயோ ஒரு சைடில் கோட், கிராஸ், உல்ஃப் 3 பேர் இருக்கிறாங்க. கோட், கிராஸ், உல்ஃப் வித் த ஃபார்மர், ஒரு ஃபார்மர் 3 இருக்குது. இந்த ஃபார்மரோட கஸ்டடியில் இந்த 3 பேர் இருக்காங்க. இப்போது இந்த பர்டிகுலர் ரிவரில் ஒரு போட் இருக்குது. இந்த போட்டுடைய கெப்பாசிட்டி அட் அ டைம் 2 பேர் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஐதர் அதாவது ஃபார்மர் கண்டிப்பாக ரோ பண்ணுறதுக்கு வேணும், ஃபார்மரோட ஐதர் கோட்டை கொண்டு போகணும், அல்லது கிராஸை கொண்டு போகணும், அல்லது உல்ஃபை கொண்டு போகணும். யாராவது ஒருத்தர் தான் கொண்டு போகணும். இப்போ இதில் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கோட்டையும் கிராஸையும் இந்த பக்கம் வைக்க முடியாது. அதே மாதிரி கோட்டையும் உல்ஃபையும் வைக்க முடியாது. அப்போ யாரை எப்படி கொண்டு போகணும்? தே போத் ஹேஸ் டு கிராஸ் த அதர் சைடு. 4 பேருமே போகணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த ப்ராப்ளமுக்கு இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணணும்? இதுதான் அல்காரிதம், வேறு ஒன்றுமே கிடையாது. அல்காரிதம்னு சொன்னால் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ஈஸியாக சொல்கிறேன். முதல்ல எல்லாருமே லெஃப்ட் சைடில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? புல்லோட உல்ஃபை வச்சோன்னா கண்டிப்பாக அந்த கிராஸை உல்ஃப் வந்து சாப்பிடாது. ஸோ என்ன பண்ணுறாரு? கோட்டை கூட்டிகிட்டு ஃபார்மர் போகிறாரு. ரைட் சைடில் போட்டை ரோ பண்ணிவிட்டு போகிறாரு. அங்கே போனால் ரைட் சைடில் ஃபார்மர் கோட்டை விட்டுட்டு இப்போ மறுபடி தான் மட்டும் வந்துடுறாரு லெஃப்ட் சைடுக்கு. திரும்ப இப்போ என்ன பண்ணுறாரு? மறுபடி கிராஸை தூக்கிக்கிட்டு போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? கிராஸோட மறுபடி அந்த கிராஸை மட்டும், அந்த கிராஸை அங்கே அந்த பக்கத்தில் ரைட் சைடில் வச்சுட்டு கோட்டை மறுபடி கொண்டு வராரு. இப்போ என்ன பண்ணுறாரு? கோட்டை இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு உல்ஃபை தூக்கிக்கிடுறாரு. உல்ஃபை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போய் அந்த உல்ஃபையும் அந்த கிராஸையும் வச்சுட்டு அகெயின் திரும்ப வந்து கோட்டை தூக்கிட்டு போகிறாரு. அப்போது இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை, அதை என்ன செய்யலாம்? அந்த நெறிமுறை, அதனுடைய அல்காரிதம். அப்போ இதுதான் வழி. அதாவது கோட்டு வந்து உல்ஃபும் சாப்பிட்றக்கூடாது,
புல்லை கோட் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி எனி ப்ராப்ளம், ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ப்ராப்ளமை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் பாரு, இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள் 6.3 உன்னோட புக்கை எடுத்து பார்த்தோன்னா தெரியும். இது வந்து ஒரு நல்ல ஒரு கேமலின்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம். இதில் என்னன்னுச்சுன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கேமலின்ஸ் இருக்குது, ரெட்டு, க்ரீன், ப்ளூ. இப்போ இதனோட ஸ்ட்ராட்டஜி என்ன? 2 கலரில் உள்ள கேமலின்ஸ் ஒன்று மீட் பண்ணான்னா 3ஆவது கலருக்கு மாறும். இப்படி ஒவ்வொரு டைமும் இது ப்ராபபிலிட்டி மாறுறப்போ எப்போ எல்லாமே ஒரே கலரில் மாறும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அதுக்கு ப்ரோக்ராம் நம்ம அதுக்கு லாஜிக் எழுதணும். ஓகே, இப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்டு அனலைசிங், அதில் உள்ள அதாவது அல்காரிதமிக் ப்ராப்ளம், அதில் என்ன சிக்கல் இருக்கிறதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாரு, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். ஒரு அல்காரிதமை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we need some blocks. They are data, variable, control flow and function. They are data, variable, control flow and function. What's the data? What is the data? Dataனா என்ன? Dataனாலே நமக்கு தெரியும், any input, a raw material to process anything to have. If you want to process anything, we need input data. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு only with the help of the data we produce the அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக டேட்டா வேணும். டேட்டா இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அப்போ டேட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அது there are so many operations இருக்கும். டேட்டாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ 5, 6 இந்த 5, 6 they are data. அதை மேனிப்புலேட் பண்ணணும். என்ன மேனிப்புலேட் பண்ணலாம்? ஆட் ஆப்ரேஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ட், எனிதிங். நம்ம அதில் என்ன ஆப்ரேஷனாலும் பண்ணலாம். பட் த இன்புட்டு 5, 6 தட் இஸ் டேட்டா. நம்ம என்ன கொடுக்குறோமோ ரா மெட்டீரியல், தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா. அடுத்து வேரியபிள்ஸ். இப்போது வேரியபிள்ஸ்னால் நத்திங். வேரியபிள்ஸ்னால் த பிளேஸ் ஹோல்டர் ஆர் மெமரி லொக்கேஷன். டேக் ஒன் எக்ஸாம்பிள், x is equal to 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். Here 5 is the data and x is the variable. 5 is the data. The value given to the placeholder, the value given to the name given for the data, that is called as variable. It may vary according to the given data. அந்த டேட்டாவுக்கு தகுந்தபடி it can change. இப்போ x is equal to 7. So at once 5 change to 7. இப்படி நம்ம வந்து வேரியபிள் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். The state, the changes, அதாவது when we do operation on data, we need to store the result in the variable. The data stored in a variable is also known as the value of the variable. We can store a value in a variable or change the value of a variable using an assignment statement. அதான் சொன்ன x is equal to 5. அப்போ x is equal to 5ங்கிறப்ப 5 the data and x is assigned to a variable called as x. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. தென் அகைன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் ஃப்ளோ. தேர்ட் பிளாக். பில்டிங் பிளாக்ஸ் வந்து டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ. இப்போ இதில் கண்ட்ரோல் ஃப்ளோன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்ளமை எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ there are 3 ways of flowing. அந்த ஃப்ளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃப்ளோனா ஓட்டம். ஒரு ப்ராப்ளமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளம் வந்து எந்த அப்ஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சீக்வென்ஷியலாக அப்படி 1 by 1 ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வர நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு வித்தவுட் எனி டைவர்ஷன் போகுதுன்னு சொன்னால் தட் இஸ் கால்ட் அ சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ. அப்போது ஒரு ப்ராப்ளம் நார்மலாகவே எப்போவும் ஒரு ப்ராப்ளம் எப்படின்னா ஒன் பிலோ த அதர், நெக்ஸ்ட் அடுத்தது அப்படி தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஒன்று முடித்தோடனே அடுத்தது, அப்படியே டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும். ஒன்று டிபெண்ட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேட்டு. அப்போ அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் மேபி இட் மே வேரிஸ் அக்கார்டிங் டு த அந்த அல்காரிதம்க்கு ரிலேட்டடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப்டர் த அனதர் இன் த சேம் ஆர்டர் ஆஸ் தே ஆர் ரிட்டன். என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு தகுந்தபடி அது போயிட்டே இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. இது ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டிய காரியம் என்னென்னா, இங்கே வந்து வெதர் வி ஹாவ் டு அதாவது இந்த வழியில் போகவா அந்த வழியில் போகவா, அதில் ஒரு கண்டிஷன் இருக்கும். இஃப் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கண்டிஷன் அப்படின்னு சொன்னோடனே ஒருவேளை இப்போ நமக்கு மழை பெய்யுது, உடனே வீட்டுக்குள்ளே யோசிக்கிறோம்
whether we have to take an umbrella. எடுக்கவா வேண்டாமா? மழை பெய்யுது, அம்பர்லா கண்டிப்பாக எடுக்கணும். எஸ், we have to take the umbrella. அப்போ ரெண்டு, இந்த ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோவில் ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு சொன்னால் ஒரு பாத்துக்கு போகும், நோன்னா இன்னொரு பாத்துக்கு போகும். இஃப் இட் இஸ் ட்ரூ, இட் எக்ஸிக்யூட்ஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ், இட் எக்ஸிக்யூட்ஸ் த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். மழை விட்டுருச்சு கூட வேண்டாம், அப்போ ஞாபகம் வச்சுக்கிடணும். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் தேர் வி ஹாவ் அ இஃப் கிளாஸ். அப்போ இஃப்னு இருந்தாலே ரெண்டு பாசிபிலிட்டி, either true or false. If it is true, it is executed in one way. If it is false, alternative way. Okay, then again next, iterative control flow. Iterative control flow na என்ன? Repetition. ஒரே காரியத்தை மறுபடி செய்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரெப்படிஷன். ரெப்படிஷன். மெமரி ட்ரே எடுத்துக்கிட்டோம். ஒரு 10 லைன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு போயம் படிக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அகெயின் அண்ட் அகெயின் சேம் திங் இஸ் டு பி ரிப்பீட்டட் அன்டில் அ டெர்மினேஷன் இஸ் ரீச்ட். உன்னோட மைண்டில் அந்த 10 லைன்ஸ் உனக்கு ஃபிக்ஸ் ஆகுற வரைக்கும் யூ ஆர் ரிப்பீட்டிங் த சேம் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுதான் ரெப்படிஷன். அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும், நான் படித்து முடிச்சிட்டேன், நான் 100% பர்ஃபெக்டாக படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அதான் என்ன கொடுத்துருக்கு பாரு, கண்டிஷன் ஸ்டேட் இஸ் டெஸ்டட். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ட்ரூ, நான் படித்து முடிக்கிற வரை. The two steps of testing the condition and executing the statements are repeated until the condition becomes false. மறுபடி ஆமாம் ஓகே முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ, there are 3 types of control flow. They are sequential control flow, alternative control flow and iterative control flow. Okay, then again the last one of building block is function. ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நத்திங். அல்காரிதம் பெரிய டாஸ்க் இருக்குது. 100 pages இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் எழுதி வச்சுருக்குறோம். 100 lines, நாட் பேஜஸ், 100 lines. அப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம வந்து எழுதி வச்சுருக்குறோன்னா ப்ராப்ளம் ஷுட் பி எரர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ அதை டெஸ்டிங் வேலிடேஷன் எல்லாமே ஒரு பெரிய கஷ்டம்தான். அப்படியே பார்த்து 1 by 1 ஒவ்வொரு லைனாக பார்த்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே ப்ராப்ளமை ஒருவேளை 10 மெம்பர்ஸ்க்கு நம்ம அதை என்ன பண்ணிடலாம், டிவைட் பண்ணி மாடியூல்ஸாக இண்டிவிஜுவல் பர்சன் கையில் ஒரு 10 லைனை கொடுத்து நீங்கள் 10 லைனை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கொடுத்தான்னா என்ன ஆகும்? உனக்கு டைமும் சேவ் ஆகும், எரர் ஃப்ரீயாகவும் இருக்கும். அப்போது வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால், too many the parts of the algorithm, அதாவது the program is the moduled program, the entire program is moduled or breaking up the problem, breaking up the algorithm, that is called as function. That we break the algorithm into parts, construct each part separately and then integrate the parts to the complete algorithm. 10 பேர் கையில் 10 லைனை ஒவ்வொருத்தர் கையிலே கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க முடித்ததை லிங்க் பண்ணுறது, தட் இஸ் அல்காரிதமுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போது பார்ட்ஸ் ஆஃப் த அல்காரிதம் ஆர் நோன் அஸ் ஃபங்க்ஷன். A function is like a sub-algorithm. It takes an input and produces the output, satisfying a desired input-output relation. ஒவ்வொருத்தரும் அந்த 10 லைனுக்கு ஒவ்வொருத்தருமே இன்சார்ஜ் ஆயிடுவாங்க. அவங்க அந்த வேலையை என்ன செய்கிறாங்க, நீட்டாக முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ இதில் தான் ஒரு எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு ஃபங்க்ஷனுக்கு. if you want to calculate the surface area of a cylinder, சிலிண்டருடைய ஏரியா surface area A is equal to 2 pi r square plus 2 pi r h. இந்த pi r square pi r h ஞாபகம் வச்சுக்கோ. pi r square 2 pi r, pi r square area of a circle, 2 pi r என்னது சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ ரெண்டு நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சதுன்னு சொன்னால் இங்கே 2 ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் நல்லா அழகாக ஈஸியாக. ஒன்று வந்து ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கும், ஒன்று வந்து எது கால்குலேட் சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. பாரு கீழே உனக்கு கொடுத்துருக்காங்க பாரு, சிலிண்டர் ஏரியா கால்குலேட் பண்ண போகிறோம், சர்ஃபேஸ் ஏரியா. தேர் வி நீட் த ரேடியஸ் ஆஸ் இட்ஸ் இன்புட். எப்போவுமே ஒரு டாஸ்க்கு செய்கிறோன்னா என்ன வேண்டியது இருக்குது, டேட்டா, தட் இஸ் த இன்புட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. ரா மெட்டீரியல் வேண்டியது இருக்குது, த ரேடியஸ் த ரா மெட்டீரியல். இப்போ ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னது ஏரியா, சர்க்கிள் ஏரியா, அடுத்து சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ். எப்படி 2 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறப்போ ஏரியா கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னால் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்.
நெறிமுறை வடிவமைப்பு நுட்பங்கள். ஒரு அல்காரிதமை டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வாட் ஆர் த டெக்னிக்ஸ் வி ஹாவ் டு ஃபாலோ, டெக்னிக்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம், என்ன பிரின்சிபிள்ஸோடு அந்த அல்காரிதமை டெவலப் பண்ணுறோம். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பேசிக் ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அந்த ஒரு ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளோட சாப்டருடைய தலைப்பே என்னென்னா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் தான். விவரக்குறிப்பு. ஸ்பெசிஃபிகேஷன்னா விவரக்குறிப்பு. இதில் பாரு 4 டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன், டீகாம்போசிஷன். இதில் காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன் நெக்ஸ்ட்டு 7th சாப்டருக்கு போயிடுது. இந்த சாப்டரில் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது, அப்ஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனோடு நிறுத்திடுறோம். ஓகேயா? எஸ், பார்க்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன தமிழில் பார்த்தோன்னா விவரக்குறிப்பு. ஃபஸ்ட்டே சொன்னோம், த பர்சன் ஜி பால்யாங்கிற பர்சன் என்ன சொன்னார், ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணனா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ப்ராப்ளம்க்கான விவரங்களை கலெக்ட் பண்ணணும். அந்த விவரங்களை கிளியராக ப்ரிசைஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏதோ செய்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த ப்ராப்ளம் இஸ் ப்ராப்ளம் சால்விங் இஸ் டு ஸ்டேட் த ப்ராப்ளம் கிளியர்லி அண்ட் ப்ரிசைஸ்லி. ஞாபகம் இருக்குமா? A problem is specified in terms of the input given and the output desired. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான். The specification must also state the properties of the given input and the relation between the input and the output. ஒரு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன். இன்புட்டு நம்ம சாப்பிடாம எதுவுமே வேலை செய்ய முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இன்புட் அவுட்புட். நம்மளோட எனர்ஜி வெளியே கொடுக்கணுன்னா we have to eat. அது ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ என்னது? இன்புட். அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அல்காரிதம். அந்த அல்காரிதமில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். எந்த ஒரு லாஜிக்கை கம்ப்யூட்டரில் எடுத்தாலும் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன? வேறு ஒன்றும் இல்லை, எசென்ஷியல் டேட்டாவை மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு அன்னெசரி டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், பாரு, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதில் நிறைய டேட்டா நமக்கு இருக்கலாம். ஒருவேளை ஒரு பேங்க் அஸ் அ ட்ரான்சாக்ஷன் அதுக்கு போனீங்கன்னு சொன்னால், ஆஸ் அ பேங்கர் அந்த ட்ரான்சாக்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்குற பர்டிகுலர்ஸ் நீங்கள் கரெக்டான ஆளுன்னா தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் யார்கிட்டையாவது ஒருத்தட்ட நீங்கள் தகவலை கேட்டு வரணும் அப்படின்னு அனுப்புனீங்கன்னா நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணாமல் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா, ரெலவெண்ட் டேட்டாஸ் ஆர் டேக்கன் இன்டு அக்கௌண்ட், அன்னெசரி டீட்டெயில்ஸ் ஆர் ஹிடன் அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். இக்னோரிங் ஆர் ஹைடிங் த அன்னெசரி டீட்டெயில்ஸ் and modeling the entity only by its essential properties. தேவையானதை வச்சு தேவையானதை மேக் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன். தென் அகெயின் ignoring the unnecessary items and with the help of necessary details we make the problem. அதுக்கு பேர் தான் என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்லியிருக்குது. காம்போசிஷன்னா காம்போசிஷன், டீகாம்போசிஷன். அது நெக்ஸ்ட் சாப்டரில் படிப்போம்னு சொல்லியிருக்கிறோம். காம்போசிஷன்னா பிரித்தல், அடுத்தது ஒருங்கிணைத்தல். காம்போசிஷன் பிரித்தல், ஒருங்கிணைத்தல். டீகாம்போசிஷன். Algorithm is composed of assignment and control flow statements. A control flow statement tests the condition of the state and depending on the value of the condition decide the next statement to be executed. அது காம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு எது தேவையோ எந்த இடத்துல நம்ம டிசைட் பண்ணக்கூடியது, அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக டிசைட் பண்ணி நமக்கு அது என்ன செய்யுது, நமக்கு அந்த அதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங், அந்த நிபந்தனை நிலையை சோதித்து அதன் அடிப்படையில் அடுத்த கூற்றை நிறைவேற்ற அனுப்புவது, அதான் ஒருங்கிணைப்பு. அடுத்து டீகாம்போசிஷன் பிரித்தல்.
பிரித்தல். அநேக நேரங்களில் நம்ம என்னது முக்கிய நெறிமுறைகளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஒரு we divide the main algorithm into functions. பார்த்த பெரிய ப்ராப்ளம் 100 லைன்ஸ் உள்ளதை 10 பிரித்து கொடுக்குறோன்னு சொன்னேன். மெயின் அல்காரிதம் into ஃபங்க்ஷன் என்னது? சப் அல்காரிதம் சப் ப்ராப்ளம். We construct each function independently of the main algorithm and other function. ஒன்றையும் தனித்தனியாக எக்ஸிக்யூட் பண்ணுறது. 10 பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ப்ரோக்ராமை அவங்கவுங்க செய்கிறாங்க. அந்த 10 லைன்ஸை அவங்க எரர் ஃப்ரீயாக செய்து முடிச்சுட்டு இட் ஹாஸ் டு பி லிங்க், அதை திரும்ப இணைக்கிறது. ஸோ அந்த இண்டிவிஜுவலாக அந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் ஹவு த ஃபங்க்ஷன் இஸ் இம்ப்ளிமெண்டட், எப்படி அதை வந்து தனித்தனியாக பார்க்குறதுங்கிறது தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த மெயின் அல்காரிதம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிபெண்ட் ஆஃப் த மெயின் அல்காரிதம் அண்ட் அதர் ஃபங்க்ஷன். ஃபைனலி வி கன்ஸ்ட்ரக்ட் த மெயின் அல்காரிதம் யூஸிங் த ஃபங்க்ஷன். அப்போ 10ஐயும் அப்படி சேர்த்து இன்டர்லிங்க் பண்ணுறது, இந்த காரியங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அல்காரிதம் டிசைன் டெக்னிக் அப்படின்னு எடுத்தோன்னு சொன்னால் there are 4 strategy to design an algorithm. One is specification, abstraction, composition, decomposition. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான். ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் உனக்கு சொன்னேன். இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட் ரிலேஷன், அதுக்கு பேர் தான் என்னது? ஸ்பெசிஃபிகேஷன். டு சால்வ் அ ப்ராப்ளம் ஃபஸ்ட் வி ஸ்டேட் த ப்ராப்ளம் கிளியர்லி. நம்ம கரெக்டாக பார்த்துருக்கணும்னு சொன்னேன். அ ப்ராப்ளம் இஸ் ஸ்பெசிஃபைட் பை த கிவன் இன்புட் அண்ட் த டிசைட் அவுட்புட். நமக்கு என்ன அவுட்புட் வரணும், எப்படி இருக்கணும், அதான் அந்த ஒரு கரெக்டான நமக்கு ஒரு இது இருக்கணும், வியூ இருக்கணும். இதுதான் அவுட்புட் வரணும், இதை வச்சு தான் இன்புட் அப்படிங்கிறது இருக்கணும். டு டிசைன் அன் அல்காரிதம் ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம் வி ஷுட் நோ த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிசையர்ட் அவுட்புட். நல்லா பார்த்துக்கோ, இன்புட் அவுட்புட்டுடைய அந்த ஒரு கரெக்டு ஒரு இது தெரியணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த கிவன் இன்புட் அண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிசையர்ட் அவுட்புட். த கோல் ஆஃப் த அல்காரிதம் என்னென்னு பாரு. என்னென்னா it is to establish, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், to establish the relation between the input and the desired output. அப்போ ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னது? first thing, clearly and precisely the problem should be understood. Then again, problem is specified by the given input and the desired output. To design an algorithm, என்ன பண்ணோம்? we should know the properties of the given input and the properties of the given output. என்னவா வருங்கிறத கூட ப்ரெடிக்ட் பண்ணணும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு எக்ஸாம்பிள் பாரு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன தேவை நமக்கு? அந்த அல்காரிதமுடைய இன்புட் என்ன, அல்காரிதமுடைய அவுட்புட் என்ன, இது கண்டிப்பாக தெரியணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனி, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால், ஒரு 2 நம்பரை கொடுத்து அந்த 2 நம்பருக்கு ரிமைண்டர் கோஷன்ட் கால்குலேட் பண்ணணும். ரிமைண்டர் கோஷன்ட், இந்த ரிமைண்டர் கோஷன்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ, அதுக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டிய காரியம் என்ன, இதெல்லாம் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் பாரு, let P be the required property, அதில் பார்த்துக்க, and Q be the property of P the input and Q the output. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ என்ன சொல்லியிருக்குது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்புட் அண்ட் த அவுட்புட். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த கிவன் இன்புட் அண்ட் த டிசையர்ட் அவுட்புட் இஸ் கால்ட் அஸ் த ஸ்பெசிஃபிகேஷன். இதில் அப்போ என்ன இருக்குதுன்னு பாரு, டபுள் டேஷ் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்குது. அது எதை உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டபுள் டேஷ் வந்து இட் இண்டிகேட்ஸ் தட் த ரெஸ்ட் ஆஃப் த லைன் இஸ் கமாண்ட் லைன். அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் கமாண்ட் லைன். கமாண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் which are used to annotate a program for the human reader. நம்ம மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்காக, எண்ட் யூஸருக்காக அந்த கமாண்ட் லைன் இருக்குது. கமாண்ட் செட் ஒவ்வொருலேயும் நடுவில் இப்போ எங்கேயாவது ஒரு ட்ராவல் போகிறோம், நம்ம ஆன் த வே போயிட்டுருக்கோம், அங்கங்கே நமக்கு இந்த இது அழகாக கொடுத்துருப்பாங்க. சென்னை இஸ் ஃபார் 50 kilometers and 500 kilometers, இப்படி நமக்கு அங்கே மைல் ஸ்டோன் இருக்கிறதுனால
எங்கெங்கே எந்த ஊருக்கு போகிறோம் அழகாக நமக்கு கொடுக்குறதுனால என்ன நடக்குது, நமக்கு ஒரு ஐடியா. இப்போ அதெல்லாம் கூட தேவையில்லை, ஜிபிஆர்எஸ் நல்லா அழகாக இருக்குது நமக்கு. அப்போ இது இண்டிகேட் பண்ணிடுது, இது கமெண்ட்ஸ் கொடுக்குது. கமெண்ட் லைன் அந்த வேலை தான். கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் த ஹியூமன் ரீடர்ஸ், நாட் எக்ஸிக்யூட்டட் பை த கம்ப்யூட்டர். அது ஞாபகம் இருக்கணும். அந்த கமெண்ட் லைன்னு கொடுத்தாச்சுனாலே அதை கம்ப்யூட்டர் கம்பைலர் இக்னோர் பண்ணிடும். ஞாபகம் வச்சுக்கலாமா? இக்னோர் பண்ணிடும். ஓகே, எக்ஸசைஸ் 6.6 எடுத்துக்கோங்க. உன்னுடைய புக்லேயே பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 6.6 அதில் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்னது? அல்காரிதம் லைக் த ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் என்ன கொடுத்துருக்காங்க? கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஆஃப்டர் டிவைடிங் அண்ட் இன்டீஜர். இப்போ எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ரெண்டு நம்பர் எடுத்துக்கிடுவோம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குற அதே ப்ராப்ளம். டிவைட் 22,5 இதை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டிவைடு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், டிவைடு அப்படிங்கிறதுக்கு ஸ்லாஷ் அந்த சிம்பலை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பர்சன்ட் சிம்பல், அது இந்த மாடுலர் சிம்பல், இதெல்லாம் நம்ம அப்புறம் படிக்கலாம் ஆப்ரேட்டர்ஸில். அப்போ கோஷன்ட்டை கால்குலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ரிமைண்டரை கால்குலேட் பண்ணணும்னா மாடுலர் சிம்பல் யூஸ் பண்ணணும். அது இருக்கட்டு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இதில் பாரு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு நம்பர் 22,5 எடுத்துக்கிடுவோம். 22,5ல் 22வை 5ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் போகுது, ரிமைண்டர் 2. ஓகேயா? இது ஆன்சர். இது தெரியும். அதே மாதிரி 15/3ன்னா 5 டைம்ஸ், ரிமைண்டர் 0. இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. அப்போ கோஷன்ட்டும் ரிமைண்டரும் நமக்கு கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணுறப்போ அதில் அந்த ஏ நம்பரை பாரு. ஃபஸ்ட்டு பாரு, 2 அவுட்புட்ஸ் கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஷுட் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டி. இந்த கோஷன்ட்டும் ரிமைண்டரும் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, கோஷன்ட் ஏ இல்லை ஏ நம்பர் என்னவாக இருக்கணும்? Q இன்ட்டு பி. Q தான் கோஷன்ட், இன்ட்டு பி ப்ளஸ் ஆர். பார் Q இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் 4 இன்ட்டு பி 5, 20 ப்ளஸ் ரிமைண்டர் எத்தனை 2, 22 வந்துருச்சா ஏக்கு. அப்போ இந்த பி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாரு. அந்த ரிமைண்டர் ஆர் எப்படி இருக்கணும்? நமக்கு கிடைக்க போகிற செக் பண்ணணும். ஏமா நமக்கு இப்போது ஒரு நம்பர் 22ஐயும் 5ஐயும் நம்ம ரிமைண்டரும் கோஷனும் கால்குலேட் பண்ணுறோம். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் எழுதுகிறப்போ எல்லா பாசிபிலிட்டியும் திங்க் பண்ணணும். அந்த ஏ கிடச்சிருக்கிற கோஷன்ட்டையும், ஃபஸ்ட் நம்பர் ஏ, செகண்ட் நம்பர் பி. ஃபஸ்ட்டு நம்பர் ஏ எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம்? கிடைச்ச கோஷன்ட் என்னது? 4 கிடச்சிருக்குது. 4ஐயும் செகண்ட் நம்பர் 5 பி நம்பர் 4 இன்ட்டு 5 ப்ளஸ் R2. அப்போது 20 + 2 22 கிடச்சிருச்சா ஃபஸ்ட் நம்பர் ஏ. அப்போது ஃபஸ்ட்டு அந்த ரூல் ஃபாலோ நமக்கு ரைட் ஆயிடுச்சு. செகண்ட் பாரு, ரிமைண்டர் எப்படி இருக்கணும்? ரிமைண்டர் ஷுட் பி ஆர் ஷுட் பி less than b and greater than or equal to 0. ஓகேயா? நான் சொல்கிறேன் புரியுதான்னு பாரு. ரிமைண்டர் ஷுட் பி less than the second number but greater than or equal to 0. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா பாரு. ரிமைண்டர் 2, it is greater than 0, it's also less than 5. இப்படி இருந்தால் நம்ம செய்திருக்க ஆன்சர் கரெக்டு. Combining these requirements, we will specify the desired input-output relation. இப்போ அவுட்புட்டை நம்ம ரிலேட் பண்ணிடுறோம். A is equal to Q into B plus R, and that R should lie between B and 0. ஓகேயா? இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம ஒவ்வொன்றுக்கும் எழுதுறதுக்கு தெரியணும். the name of the algorithm முதல்ல தேவை. அடுத்தது இன்புட் வேணும். input என்ன சொல்லுது? what are the attributes and the property of the inputs, and output desired input and output relation. இந்த மாதிரி நமக்கு என்னது தனித்தனியாக ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க தெரியணும். அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது பாரு. சேம் ப்ராப்ளம். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுறதையும் பார்த்துடலாம். ஸ்பெசிஃபிகேஷனாக என்னது? ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
the input and output. இப்போ இந்த ஸ்லைடில் பாரு, உனக்கு தெரியும் ரிலேஷன் இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப்பு கொடுத்துருக்காங்க பாரு. இதில் யூசர் டிசைனர் இந்த இதை கரெக்டாக நீ பார்க்கணும். யூசர் டிசைனர், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யூசர் அண்ட் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை பார்க்கலாம். ஃபார் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அன் அல்காரிதம் சர்வ்ஸ் அஸ் அ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்னது? ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்கன்னா இந்த ஓனருக்கும் அந்த பில்டிங் கட்டுறவருக்கும் நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ். கான்ட்ராக்ட் பிட்வீன் யாருக்கும் கான்ட்ராக்ட்? த டிசைனர் ஆஃப் த அல்காரிதம் அண்ட் த யூசர் ஆஃப் த அல்காரிதம். டிசைனர் ஆஃப் த அல்காரிதமுக்கும் யூசர் ஆஃப் த அல்காரிதமுக்கு நடுவில் உள்ள ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்த விவரக்குறிப்பு. என்ன ஒப்பந்த விவரக்குறிப்பு? வடிவமைப்பாளருக்கும் பயனருக்கும் இடையே. வடிவமைப்பாளர் யார்? டிசைனர். பயனர். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ் கான்ட்ராக்ட். என்ஷூரிங் த இன்புட் satisfy the required property is the responsibility of the user, but the right of the designer. The desired input-output relation is the responsibility of the designer and the right of the user. The user designer, the input-output. நாம யூசர், அதை டிசைன் பண்ணுறவங்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை பண்ணுற டிசையர்டு இன்புட் அவுட்புட் ரிலேஷன் வரணும், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளையும் பார்த்துடலாம். என்ன எக்ஸாம்பிள்னால், ஒரு ஸ்கொயர் ரூட், ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்கு என்னெல்லாம் நம்ம அல்காரிதம் சொல்லலாம்? ஸ்கொயர் ரூட் எப்படி இருக்கணும்? அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? வாட் டைப் ஆஃப் தட் நம்பர்? இன்புட் என்ன சொல்கிறோம்? இன்புட் n is a ரியல் நம்பர் அண்ட் அந்த கொடுத்த நம்பர் ஒரு ரியல் நம்பராக இருக்கணும். கண்டிஷன் அதான், இன்புட் அது. n is a ரியல் நம்பர், ஆல்சோ n is greater than or equal to 0 இருக்கணும். இதுதான் கண்டிஷன். n is a ரியல் நம்பர், ஆல்சோ n is greater than or equal to 0 இருக்கணும். இந்த கண்டிஷனில் நம்ம ப்ரோக்ராம். அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் வேறு ஒரு பெரிய மேட்டரில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, we must state the problem clearly and precisely. Problem is specified by the given input and the desired output. And specification of an algorithm serves as a contract between the designer of the algorithm and the user of the algorithm. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட், ஒப்பந்த உறவை ஏற்படுத்துதல். Contract between the designer and the user. The specification consists of நேம் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்கும்? ஒரு அல்காரிதமுடைய நேம் இருக்கும், அதான் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், இன்புட் இருக்கும், ரெக்கார்ட் அவுட்புட் இருக்கும். அப்போது இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப், ஆல்சோ தெர் இஸ் அ நேம், இது எல்லாம் இருக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னால், அல்காரிதமிக் பிரின்சிபிள், அதாவது அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. இதில் அல்காரிதமிக் சால்விங் த ப்ராப்ளம், வாட் இஸ் அன் அல்காரிதம், அதில் நம்ம ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எதை பார்க்கலாம்? அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன் அண்ட் டீகாம்போசிஷன். நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்து நல்லா படிக்கணும், டைம் கிடைக்கிற நேரம் யூஸ் பண்ணுங்கள், புக்கை எடுத்து வாசிங்க. நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே அம்மா, ஹாவ் அ நைஸ் டைம். தேங்க்யூடா.